அகிலன், இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி. வெயில் ஒரு பக்கம் அப்படின்னு நம்ம பேசினாலும் இன்னைக்கு வந்து ருத்துராஜுடைய ஆப்சன்ட், அதாவது காயம் காரணமாக நேத்து வந்து அசி பேட்டிங் கோச் அசி வந்து சொல்லும் போது நாட் ஷுவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கட்டாயம் அவர் விளையாடுவாரா அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேள்வி இருக்கு, ரசிகர்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு. உண்மையா? யார் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொல்றாங்கன்னு தெரியல. நீங்க வந்து தனியா இதுக்கெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிருப்தி எப்படி வரும் சென்னை மேல? சென்னை ரசிகர்களுக்கு டோனி இருக்கிற வரைக்கும் சென்னை அணி மேல எப்படி ஒரு அதிருப்தி வரும்? அதுவும் இப்போ ருத்ராஜ் இல்ல, டோனி தான் கேப்டனா களமிறங்க போறாருன்னு தெரியும். கிட்டத்தட்ட 90% அதுதான் இருக்கு. ஆனா எதுக்கு அதிருப்தின்னு தெரியல. தலை தரிசனத்தை பார்க்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, திருப்பி நம்ம மாயாவை லைவ்ல கூடும் போது பாருங்க, வெறும் மஞ்சள் தான் தெரியும். வெயிலோட மஞ்சள் இல்ல, டிஷர்ட் சென்னை ரசிகரோட மஞ்சள் நிறம் மட்டும் தான் தெரியும். அந்த அளவுக்கு ரசிகர்கள் பெருமளவுல வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வெயிலின் காரணம் இருக்கு, ஆனா அதிருப்தி காரணம் கிடையாதுன்றத இந்த இடத்துல நான் வந்து பட்டவர்த்தனமா சொல்றேன். ஆக்சுவலா ஒரு அதிருப்தி காரணம் இல்லைன்னு அப்படி சொன்னாலும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 8ல இருக்கிற டீம் ரசிகர்கள் வந்து கடுப்புல இருக்காங்க. அதுவும் 2 பேர் மேல ரொம்ப கடுப்புல இருக்காங்க. திருபாதின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை தூக்கி வெளியில போடுங்க, டெவன் கான்வே உள்ள கொண்டு வாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அன்சுல் கம்போஜ கொண்டு வாங்கங்கிறாங்க. ஹூடாவை தயவு செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய ரசிகர்கள், நீங்க சோசியல் மீடியாவை திறந்தா அவ்வளவு கேள்வி இருக்குங்க, அவ்வளவு கேள்வி. நான் திரும்ப சொல்றேன், கான்வே வச்சு என்ன பண்றீங்க நீங்க? கான்வே இறக்குங்க, ஓபனிங் பேட்ஸ் இது வந்து அந்த பேரை திரும்ப கொண்டு வாங்க, ரச்சினை நம்பர் 3 இறக்குங்கன்னு சொல்றாங்க. நீங்க போலிங்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கன்றாங்க. தோனியை வந்து சீக்கிரம் இறக்குங்கன்றாங்க. தோனி சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. இவ்வளவு கேள்வி இருக்குங்க. இந்த ரசிகர்களுக்கு கோபம் இருக்குமா இருக்காது? அடுத்தடுத்து 2 மேட்ச் கைக்கு வந்த மேட்ச் 2 மேட்சும் விட்டுட்டாங்க. அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல சூப்பரா ஆட வேண்டிய சென்னை இன்னைக்கு லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு வந்து வெயிட்டான டீம்ஸ்லாம் அடுத்தடுத்து வர போறாங்க. பஞ்சாப் மாதிரி டீம்ஸ் இன்னைக்கு டெல்லியோட மோத போறோம். அப்போ ரசிகர்களுடைய கோபம் நியாயமானதுதான் என்னுடைய இது. லிவி, கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மக்கள் மேல இருக்கிற மக்களுக்கு அதிருப்தி என்னன்னா தோனி இருக்கிறது தான் இப்போதைக்கு. ஏன்னா தோனி வந்து நல்லா ஆடக்கூடியவர் தான். ஸோ அதில் நம்ம வந்து மாற்று கருத்தே சொல்ல முடியாது. எக்கச்சக்க டைம் சென்னை அணியா இருக்கட்டும், இந்தியா அணியா இருக்கட்டும், டாப்ல கொண்டு வந்து எக்கச்சக்க கப்பு எடுத்திருக்காரு. ஸோ அதை நம்ம மறுக்கவே முடியாது. பட் ஆனா இப்போ எதுக்கு தோனியை வச்சுட்டு இருக்காங்க டீம்ல அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வி. மேபி ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஒரு 17 ஓவர்ல இறக்கி விட்டு அவர் சும்மா அந்த மக்கள் சும்மா கத்துறதுக்காக தான் தோனியை வச்சிட்டு இருக்காங்கன்னு தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க எக்கச்சக்க பேட்டியில பாத்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுமே சொல்றது தோனியை வந்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அதிசய பொருள் மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப அவரோட போட்டோ பாக்குறீங்களா, இப்ப எல்இடில இந்த மாதிரி காட்டும் போது அங்க இருக்கிற எல்இடில போட்டோ காட்டினாலுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுறாங்க. அங்க 6-4க்கு கூட அந்த லெவல்ல கத்துவாங்களான்னு தெரியல. தோனி பேட்டை பிடிச்ச அப்படின்னாலே அந்த கிரௌடு பாத்தீங்கன்னா அவ்வளோ நாய்ஸ், அங்க இருக்கிற நாய்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்பீக்கர்லாம் ஒட்டையற அளவு மக்கள் கத்துறாங்க. ஸோ அப்போ இந்த டீம்ல தோனியை வந்து ஒரு ஆப்ஜெக்டா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் எக்கச்சக்க மக்கள். ஏன்னா அவர் வந்து ஒரு வின்னிங் கேப்டனா இருந்தார். ஸோ எக்கச்சக்க சீசன்ல அவர் பேட்டை பிடிச்சாலே இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணும். பட் நம்ம லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல ஜடேஜாவும் தோனியும் சிங்கிள் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களோட பேட்டிங் பவர் போயிடுச்சா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ்க்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னமும் சென்னையில வந்து வழியே விட மாட்டேங்கிறாங்க. இன்னுமே அந்த சீனியர் பிளேயர்ஸ், அதாவது கொஞ்சம் நேம் சொல்ற மாதிரி இருக்கிற அந்த பிளேயர்ஸை மட்டும் வச்சு அவங்க கப்பை ஜெயிச்சலாம் நினைக்கிறாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற அந்த 9 டீம்ல எடுத்தீங்கன்னா எக்கச்சக்க ஜூனியர்ஸ், அடுத்தடுத்த ஜெனரேஷன் பிளேயர்ஸ் உள்ள வந்து நேத்து நம்ம பாத்தீங்கன்னா டிக்வேஷா பார்த்தோம், மும்பைல பாத்தீங்கன்னா அஸ்வினி குமாரா பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு டீமுக்குமே நம்ம ஒரு பேர் சொல்லிட்டு போறோம். ஸோ அந்த லெவல்ல அடுத்த ஜெனரேஷன் பிளேயர்ஸை இறக்கி ஆப்போசிஷன் டீமை திணற விடுற அளவு அவங்க போலிங் போடுறாங்க, அவங்க பேட்டிங் ஆடுறாங்க. பட் சென்னையில இன்னமும் அந்த பேர் சொல்ற பிளேயர்ஸை வச்சு அதனாலதான் நம்ம கீழே இருக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம்.